ஹாய் மக்களே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று பார்ட் 1 பார்த்தோம், அன்பாக்சிங் ஏர் ஃப்ரையர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த ஏர் ஃப்ரையரில் நம்ம என்ன பண்ணோம் அன்பாக்சிங் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே செட்டப் பண்ணிட்டோம். செட்டப் பண்ணி கிச்சனுக்கு கொண்டு போனோன்னே நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சாச்சு. அதோட மேனுவலை பார்த்துட்டு டைமர் 16:24 வச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுலேயே கிளாஸ்லேயே பார்த்தா நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ரை ஆயிருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ டைமிங் வந்தோன்னா நாங்கள் எடுத்தோன்னே டேஸ்ட் பண்ணால் அல்டிமேட்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. நோ ஆயில். நான் பாப்பாவும் கொடுத்தாச்சு. அவள் டேஸ்ட் பண்ணிட்டு செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க மேடம். நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் என்னோடய மனைவி அன்பாக வீட்டு மசாலா அரைச்சி சிக்கன் தந்தூரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஃப்ரையரில் வச்சு ட்ரை பண்ணோம். அதாவது சொல்லக்கூடாது, கடையில் சாப்பிட்ட ஃபீலு, அதாவது வேறு லெவல் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ மேனுவலை பார்த்து அதே டைமரில் வச்சு செட் பண்ணி நாங்கள் எடுத்துட்டோம். அதே மாதிரி தான் கிளாஸில் பார்த்துக்கலாம் எவ்வளோ தூரம் ஃப்ரை ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அல்டிமேட்டு மக்களே. அதுவும் வேறு லெவல் ஸ்மெல்லு, சிக்கன் அந்த தந்தூரி மசாலா ஸ்மெல்லு அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணோம். ஸோ செம்ம ஹெல்த்தியாக இருந்துச்சு. நீங்களும் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏர் ஃப்ரையர் எல்லார் வீட்டுக்கு தேவை. இப்போ உள்ள ஹெல்த் கண்டிஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். நன்றி.